பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்க கோயிலுக்கு போயிட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வர வழியில மீனா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஒரு பக்கம் தங்கமையுடைய அப்பா அம்மா தங்கமையில ரொம்ப அழகா பாத்துக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தோட தங்கமை வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாவுக்கு இத்தனை வருஷமா பேசாம இருந்த நம்ம அப்பா அம்மா இப்ப நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மீனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. அதை பார்த்த ராஜு ரொம்ப சோகமா இருக்காங்க. உடனே மீனா கேக்குறாங்க, என்ன ராஜு ஏன் சோகமா இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. பரவாயில்ல, உங்க அப்பா அம்மா வச்சு உங்களை ஏத்துக்கிட்டாங்களே, ரொம்ப சந்தோஷம்க்கா எனக்கு அப்படின்னு சொல்ல, இங்க பாரு ராஜு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா உங்க அப்பா அம்மா உன்னை புரிஞ்சுப்பாங்க. எங்க அப்பா அம்மாவே என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது உங்க அப்பா அம்மா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. கண்டிப்பா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க ராஜு. நீ அது வரைக்கும் கொஞ்சம் ஃபீல் பண்ணாம கொஞ்சம் அமைதியா ராஜு அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, நான் என்னக்கா பண்ண போறேன்? நான் ஏன் கோவப்பட போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுக்கா. நீங்களாச்சும் லவ் பண்ண ஒருத்தனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க, அதனால பிரச்சனை இல்லை. நான் அப்படி இல்லைல்லக்கா. நான் லவ் பண்ண ஒருத்தவனை, ஆனா கடைசி கட்டத்துல வந்து எங்க அத்தையும் கதிரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மட்டும் அந்த நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தெரியாம எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என் மேல கோவமா இருக்காங்க. பரவாயில்லக்கா, எப்போ அதெல்லாம் புரியுதோ அன்னைக்கு தெரியும் கதிரை பத்தியும் அத்தையை பத்தியும் அவங்களுக்கு அப்படின்னு பேசிட்டு வராங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க ராஜுல அம்மா நின்று பாத்துட்டு இருக்காங்க. அரசி போய் ராஜி போய் 2 மணி ஆச்சு. பொண்ணு என்ன பண்றா எது பண்றா ஒன்னும் தெரியலடா அப்படின்னு இங்க வாசல்லே கொடுக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் கேட்டா வேன் வருது. வேன் வந்து எல்லாரும் இறங்கி உள்ள போறாங்க. அப்போ வடிவு 8 அடி ராஜா பாக்குறத ராஜி பார்த்துட்டோம். ராஜி கண்டுக்காம உள்ள போயிடுறாங்க. போன ராஜி நைட்டு தூக்கம்னு சொல்லி வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ மீனா பாத்துறாங்க. ராஜி தூங்கலையா? ஏன்டி இங்க வந்துட்டு இருக்க? இல்லக்கா, ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்துச்சு. ராஜி, நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா உங்க அம்மா உன்னை புரிஞ்சுப்பாங்கடி. இல்லக்கா, எங்க அப்பா தான் என்ன புரிஞ்சுக்கல, பேசுறது இல்ல. ஆனா எங்க அம்மா கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க பாங்களேன். அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க அம்மா மாதிரி எங்க அம்மாவும் பேசி எங்க அப்பாவை புரிய வைக்கலாம்ல. கரெக்டு தான் ராஜி. ஆனா உங்க அப்பா எங்க அப்பமே கிடையாதுல்ல. உங்க அப்பா தான் நீயே சொல்லுவியே ரொம்ப வீம்பு பிடிச்சவன்ட்டு. அப்படி இருக்கும்போது உங்க அம்மா மட்டும் என்ன பண்ணுவாங்க? கரெக்டு தான்க்கா. எனக்கு தான் யாருமே சரியா அமையல அப்படின்னு சொல்ல, என்ன ராஜி இப்படி பேசுற? விடு ராஜி. ஆனா ஒண்ணுக்கா, எனக்கு நல்ல கணவன் கிடைச்சிருக்காரு. கதிர் மட்டும் எனக்கு நல்ல புருஷனா அமையலனா என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா பிறந்திருக்கும்க்கா. ஒருவேளை நான் அவன் நம்பி அவனே கல்யாணம் பண்ணலன்னு வச்சுங்களேன், அந்த குடிகார நாய் என்ன கொண்டு போய் எங்க வச்சு எப்படி ஏமாத்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி ராஜி ஃபீல் பண்றாங்க. அதை வடிவு பாத்துறாங்க. உடனே மாரியை கூப்பிடுறாங்க. மாறி, அங்க பாரு, என் பொண்ணு கண் கலங்கிட்டு இருக்கா, என்னாச்சுன்னு தெரியல, வா மாறி ஒரு எட்டு போய் ராஜை பார்த்து வந்துருவோம் அப்படின்னு சொல்ல, அக்கா உள்ள வர அவங்க இருக்காங்க, 2 பேரும் பார்த்துட்டு அவனு தேவை பிரச்சனை இடமேக்கா. இல்ல மாதிரி என் பொண்ணு கண் கலங்கி நிக்கிறா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வா மாறி அப்படின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. 2 பேரும் வரதை பார்த்து ராஜி டக்குன்னு கடை வச்சிடறாங்க. சரிக்கா உள்ள போன வரீங்களா அப்படின்னு சொல்ல, இரு ராஜி, உங்க அம்மா வராங்க, உன்னதான் பார்க்க வரான்னு நினைக்கிறேன், வேணாக்கா வாங்க போலாம் அப்படின்னு சொல்ல, இங்க வடி ஒண்ணு, ராஜி ராஜி நிறு ராஜி, எங்க போற? அம்மா உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் ராஜு நிக்கிறாங்க. எப்படின்னா ஒண்ணு, என்னம்மா ஏன் ராஜிட்ட பேச மாட்டீங்க? பாவ தானே அவ. ஐயோ, எனக்கு அவ மேல நம்ம கோவம் இருக்கு. கோவம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எங்க நான் அவள்கிட்ட பேசுத, அவங்க அப்பா நான் பாத்துட்டானா அதை வச்சு பெருசா பச்சை போவானுங்க. என்னால என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம்தாம்மா நான் ஒதுங்கி இருக்கேன். அவ இன்னும் யாரு கூடயே ஓடி போயிட்டா, யாரு கூட ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க. அவ யாரு கூடமா ஓடி போனா? சொந்த மாமா பை கொண்டு தான் வந்திருக்கா. அதுவும் கண்ணுக்கு எதிர எய்த்த வீட்லயே சந்தோஷமா வாழ்றா. அதை பார்த்து கூட அவங்க அப்பனுக்கு புத்தி வர மாட்டேதுமா. அதனாலதாம்மா நான் ஒதுங்கி இருக்கேன். மற்றபடி என் பொண்ணுகிட்ட பேசக்கூடாதுன்னா எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லைம்மா. என் பொண்ணை என் கூட வச்சு ரொம்ப ஆசையா பத்திரமா பாத்துக்கணும் அப்படிலாம் எனக்கு பயங்கர ஆசைமா. இந்த பொங்கலுக்கு கூட என் பொண்ணுக்கு ஒரு வருஷம் வைக்க முடியலன்னு பெத்த வயிறு எவ்வளவு பத்தி எரிஞ்சு தெரியுமாம்மா. அதெல்லாம் சொன்னா புரியாதுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, அம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு ராஜு உடனே வலிவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன ராஜு, எனக்கு தெரியாதடி உன்னை பத்தி. பாவம் என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏங்கிருப்பான்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்ன பண்றது, நாம வாங்கி வந்த வரோம் அப்படிடி. அவனுங்க இந்த வீட்டுல அவங்க வச்சுதான் சட்டங்கிறானுங்க. நாம என்ன பண்ண முடியும்? நானும் அதால்தான் பொறுத்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இங்க வடிவு சொல்ல, சரிம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். இங்க வடிவு சொல்றாங்க, நீதாம்மா என்ன மன்னிக்கிறோம். அம்மா பொங்கலுக்கு உனக்கு எதுவும் வச்சு கொடுக்கல, அதுக்காக அம்மாவை தப்பா நினைச்சுக்காதம்மா. எவ்வளவு சீக்கிரம் அம்மா உங்க அப்பனை மாத்த முடியுதோ மாத்திரமா. அப்படி மாத்தி சீக்கிரமா உங்க அப்பனை உங்ககிட்ட பேச வைக்கிறம்மா ராஜி அப்படின்னு இங்க வடிவு சொல்றாங்க. மாறி ஒண்ணு, சரி ராஜி நீ பாத்துரு, நான் கிளம்புறோம். உங்க அப்பாவோ சித்தப்பாவோ பாத்துட்டா இது ஒரு பிரச்சனையாக்குவாங்க. அக்கா வாங்கக்கா போலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து 2 பேரும் ஓடி வந்துடுறாங்க.
வரத குமார் பாத்துறான். பார்த்த உடனே என்னம்மா என்ன அந்த பக்கம் காத்தடிக்குது அப்படின்னு சொல்ல, ஏன்னா உனக்கு என்ன பிரச்சனை, அங்க சும்மா போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ம் ஏதோ பண்றீங்க பண்ணுங்க, இது மட்டும் அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுன்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, இங்க மாறி ஒண்ணு டேய் சும்மா பொம்பளைங்க மாதிரி பொம்பளைங்க எங்க போறாங்க வராங்கன்னு சொல்லி நோட் விட்டு இல்லாம போய் யாரும் வெளியே படுறா போடா அப்படின்னு சொல்லிட்டு மாறி உள்ள போயிடறாங்க. இங்க ராஜு அது ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. மீனா சொல்றாங்க, ராஜு அதான் உங்க அம்மா வந்து பாத்துட்டு போயிட்டாங்களே, அதான் உங்க அம்மா சொல்றாங்களே உன் மேல அவங்களுக்கும் அன்பு பாசம் இருக்கு ராஜு, ஆனா வெளிக்காட்ட முடியாத இடத்துல இருக்காங்க, அதுக்காக நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்க ராஜு, வா ராஜு போவோம் அப்படின்னு இங்க ராஜு அடிச்சுட்டு உள்ள போயிடறாங்க. அடுத்த நாள் பார்த்தா பாண்டி வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. அதை பார்த்தோம் குமாருக்கு இங்க ஏதோ ஒரு மாதிரி தோணுது, என்ன இது நிறைய பேர் வந்துட்டு போறாங்க, யாரு இவங்கலாம் அப்படின்னு இங்க குமார் யோசிக்கிறான். பார்த்தா ஊருக்கு போன பாண்டியனுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க பழனியை பார்த்து விசாரிச்சுட்டு அதுல பழனிக்கு பொண்ணு தரலான்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக பாண்டியோட வீட்டை பக்கத்துல வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாரும் பார்த்து பேசிட்டு போறாங்க. அதை குமார் பார்த்துட்டு உடனே போய் நியூஸுக்கு எதிர் பண்ண ட்ரை பண்றான். ஆனா என்னன்னு தெரியல. இங்க அதே மாதிரி நம்ம ராஜோட பாட்டியும் பாக்குறாங்க, யாரு இவங்களாம் எதுக்கு இங்க வந்துட்டு போறாங்க ஒண்ணும் புரியலையே அப்படின்னு இங்க பாட்டி ஒண்ணு விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது பழனிய பொண்ணு கிட்ட வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதும் பாட்டிக்கு செம சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, பாண்டிய மாப்பிள்ள எப்படியும் நம்ம புள்ளிக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாரு, அதை நினைச்சிங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயம் முத்துவேலுக்கு சத்தியலுக்கு தெரிய வருது. தெரிஞ்சதும் சத்தியவேல் செம கொந்தளிக்கிறாரு. ஓ அவனுக்கு கல்யாணம் பண்ண போனான் அந்த பாண்டியன் அண்ணா, பாத்தீங்களாண்ணே, அதுவும் அவன் சொந்தத்துல ஒரு பொண்ணு பாக்குறானே, சொந்தத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் வச்சுட்டா இந்த சொத்தை ஆட்டி போட்டுலாம் பாருங்க, அப்பதான் சொத்து அவங்ககிட்டே இருக்கும். அண்ணா இந்த பாண்டியன் மிகப்பெரிய ஒரு புத்திசாலின, அதனாலதான் கோயிலுக்கு போறோம்னு அழைச்சிட்டு போயிட்டு நம்ம தம்பியை அங்க வச்சு வேலை பேசி வந்திருக்கானே, இவன் விடக்கூடாதுன்னு இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு வச்சுங்களேன், ஈஸியா பாண்டியன் நம்ம கிட்ட இருந்து நம்ம சொத்தெல்லாம் ஆட்டி போட்டுருவானே அப்படின்னு பேச அப்பதான் கேட்டுறாங்க, டேய் சத்தியவேலு என்னடா பேசுற, ஏண்டா அவன் யாரா, உன் தம்பி தானடா, கூட பிறந்த தம்பிடா, அவனுடைய வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு நீ இப்படி பிளான் போடுற, அவன் என்னடா போன்ட்ட கேட்டான், உன் சொத்து கேட்டானா சுகம் கேட்டானா, இந்த வீடே வேணும்னு சொல்லி தானே அவன் போய் அங்க இருக்கான், அப்படி இருக்கும்போது உன் சொத்து இருக்கிற அவன் ஆட்டி போட போறான், ஏண்டா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், நான் பெத்த எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா, ஆனா உங்களால அதை பண்ண முடியல, அந்த ஆளு அவனை சின்ன வயசுல தூக்கி வளர்த்துருக்காரு, அப்படி இருக்கும்போது அவர் ஏன்டா அவனுக்கு துரோகப்பட போறாரு, அவரு உங்கள்கிட்ட சொத்து கேட்கவே இல்லையடா, அவர் கரையவே எழுதி வைக்க போறான்டா அவனுக்கு, அப்படி இருக்கும்போது நீங்க ஏன்டா தவறாம பிரச்சனை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஒண்ணு சத்தியம் சொல்றான், இங்க பார்த்தா அப்பெல்லாம் பாண்டியன் என்ன பண்ணாலும் சரி எங்களால பார்த்து சும்மா இருக்க முடியாது, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க தம்பிக்கு நாங்க தான் கல்யாணம் பண்ணி வைப்போம், அதை தவிர பாண்டிய கல்யாணம் வைக்கணும்னு முடிவு பண்ணானா அவன் எத்தனை பொண்ணு பார்த்தாலும் சரி, ஏன் அமெரிக்காலே பொண்ணு பார்த்தாலும் சரி, கண்டிப்பா அந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுவோம், தம்பி நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம கூட இருக்கணும், நாங்க சொல்றதை கேட்கணும், அப்படி கேட்டா மட்டும்தான் அவனுக்கு கல்யாணம், அப்படி இல்லைன்னா இந்த ஜென்மத்துல அவனுக்கு கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்பதான் அவனு சி வாய மூடுறா, உன்னை என் வயசுல பித்தனாருன்னு, உன்னை என் வயசுல பெத்து நீ இப்படிதான் இருப்பேன்னு நினைச்சனா உன்னை அன்னைக்கு நான் கொண்டு இருப்பேன்டா, சி ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்ல, முத்துவயல் ஒண்ணு சத்தி வாய மூட அமைதியாரு, இல்லண்ணே இதை பாத்தியானே சோறு திங்கிறது இங்க விசுவாசம் மட்டும் அந்த பாண்டிய வீட்டுக்கு காட்டுறாங்க, எப்படி நான் இப்படிலாம் இருக்காங்க நம்ம ஆத்தா அப்படின்னு சொல்ல, உடனே அப்ப ஆத்தா சொல்றாங்க, டேய் நீ எனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு நீ பிறக்காம இருந்திருக்கலாம்டா, முத்துவேலு ஐயா ராசா நீ ஆச்சு இந்த ஆத்தா சொல்ற கேளுப்பா, அவன் சொல்ல கேட்காதப்பா, அவன் வேணும்னு ஒன்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கான்ப்பா, பழனி நம்ம தம்பிப்பா, அவனுக்கு ஒரு நல்லது எங்க நடந்தா என்னப்பா, எப்படியும் சந்தோஷமா இருந்தா போதுந்தாப்பா நான் நினைக்கிறேன், இந்த ஆத்தாவுடைய சந்தோஷத்தை நீ எதிர்பார்க்கற அப்படின்னா கண்டிப்பா சத்தியல் சொல்ற மாதிரி கேட்காதப்பா, பழனிக்கு அப்படியே கல்யாணம் ஆகட்டுப்பா அப்படின்னு ஆத்தா முத்துவேல்கிட்ட கெஞ்சுறாங்க.